இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்கே சதீஷ் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஃபயர் படத்தினுடைய மூவி ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஜேஎஸ்கே சதீஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொடியூஸா வந்து நிறைய படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மலையான கோட்டம் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான், ரம்மி படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான், தங்க மீன்கள் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான், தரமணி இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவர் வந்து டைரக்டரா வந்து ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படத்தினுடைய காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து அருமையா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அவர் ஒரு போலீஸ் ரோலுமே வந்து பண்ணியிருக்காரு. சரி, ஓகே. இப்போ வந்து படத்தினுடைய ஒன்லைனர் என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். படத்தினுடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, படத்துல வந்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசியோதெரபி சென்டர் வச்சிருக்காரு. வந்து எல்லாத்துக்குமே வந்து பிசியோதெரபி பண்ற ஒரு ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து மிஸ்ஸிங் ஆயிடுறாரு. ஸோ மிஸ்ஸிங் ஆகும்போது வந்து அந்த கேஸ் வந்து நம்மளுடைய டைரக்டரான அவர் அந்த போலீஸ்காரருக்கு வந்து போகுது. ஸோ அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. எங்க அவரை பத்தி என்ன விசாரிச்சாலும், எங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அற்புதமான பையன், அந்த மாதிரி அன்பான பையன் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸே வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல தான் தெரியுது இவர் வந்து யாரு என்ன, இந்த இவருக்கும் அந்த ஒரு 4 பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்குமான தொடர்பு என்ன, எதனால வந்து இவர் வந்து காணா போனாரு, இவர் வந்து உயிரோட இருக்காரா இல்லையா, இல்ல செத்துட்டாரா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கதாநாயகனான பாலாஜி வந்து சொல்லலாம். ஆக்சுவலா பாலாஜி உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ்ல வந்து பார்த்திருப்பீங்க. இந்த படத்துக்கு வந்து ரொம்பவுமே வந்து பொருத்தமா இருந்தாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து அவருடைய அந்த உடல் தோற்றத்துக்கும் சரி, அவருடைய வாய்ஸுக்கும் சரி, அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆகல அவருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அவருடைய ஆக்டிங் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து அற்புதமா பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து 4 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அதுல மெயினா வந்து யார் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாக்ஷி அவர்களும் ரக்ஷிதா அவர்களும் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ஆக்டிங் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து ஒரு அருமையா வந்து வெளிப்படுத்தி ஒரு போல்டான ஆக்டிங்கே வந்து இந்த படத்துல வந்து கொடுத்திருக்காங்க. சும்மா கதாநாயகியா வந்தோம், 2 பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், 2 சீன் வந்தோம் இல்லாம படம் முழுக்கவே வந்து டிராவல் ஆகி அந்த மாதிரி ஒரு அருமையான வந்து ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அடுத்தபடி அந்த படத்துல வந்து பாசிட்டிவா என்ன பட்டுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, படத்தினுடைய செகண்ட் ஹாஃப். நீங்க படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கொஞ்சம் அடல் கண்டென்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் செக்ஷுவலா தான் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா அந்த கதைக்கு தேவைதான். ஆனா இவ்வளவு தூரம் வந்து செக்ஸியா சொல்லணுமா அப்படின்னா வந்து அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து அந்த மாதிரி தான் செக்ஸுவலா தான் வந்து படம் எடுத்திருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து டோட்டலா வந்து ஒரு த்ரில்லர் ஜானர்ல வந்து படம் வந்து போயிடும். ஸோ அந்த விதத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. படத்துல வரக்கூடிய சில ட்விஸ்டுகளுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து ஏத்துக்கலாம்ப்பா, இந்த ட்விஸ்ட்லாம் வச்சாலும் படத்துல ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்விஸ்டுகளும் வச்சிருந்தாங்க. மெயினா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி, சதீஷ் ஜி அப்படின்றவர் தான் வந்து இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி. இந்த ஃப்ரேம், அதாவது இந்த சீனுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் வைக்கணும், இந்த சீனுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் வைக்கணும் அப்படின்னு பக்காவா வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து உண்மையிலே வந்து கொடுத்திருக்காரு. உண்மையிலே வந்து இந்த படத்துக்கு அவனுடைய பங்காற்றல் வந்து மிகவுமே வந்து அதிகம் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா டிகே போட்டிருக்காரு. ஓகே, ஒரு த்ரில்லர் ஜானருக்கு, ஒரு ரொமான்டிக் ஜானருக்கு எந்த மாதிரியான ஒரு மியூசிக் தேவையோ அதை வந்து படத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, அது எல்லாமே பாசிட்டிவ். படத்துல வந்து நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டா படத்துல வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ஒரு படம் வந்து குடும்பத்தோட ஃபேமிலி வந்து பார்க்க வர்றாங்க அப்படின்னா வந்து அவங்க முகம் சுளிக்கிற அளவுக்குமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து சில செக்ஸியான சீன்கள்லாம் வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றதுதான் வந்து என்னுடைய கருத்து. செகண்ட் ஹாஃப்லயுமே வந்து நிறைய லேகிங்லாம் இருக்கு. ஆனா அவங்க சொல்ல வந்து அந்த கருத்து வந்து இந்த நம்முடைய சமுதாயத்துக்கு வந்து ஒரு தேவையான கருத்து. நீங்க படம் பார்த்து முடிக்கும் போது வந்து ஒரு நல்ல படம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மன திருப்தி வந்து இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான படம் தான். அந்த அளவுக்கு வந்து ரைட்டிங்லயுமே வந்து நல்லா எழுதி நல்லபடியா தான் அவுட்புட்டும் வந்து வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த செக்ஷுவலா நிறைய விஷயங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்டது மக்கள் மத்தியில வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டவுட் தான். 80+ மூவி தான், ஆனா வந்து எல்லாருமே பார்க்க முடியுமான்னா அது கொஞ்சம் டவுட் தான். அது எதுக்காக அந்த மாதிரி செக்ஷுவலா வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அது வந்து ஒரு நாகர்கோயில ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த காசின்றவரை வச்சு நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். அது உண்மை சம்பவம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல குறிப்பிடப்படலை. ஆனா அதுதான்றது அதை பிரஸ் மீட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து தெரியும். அதனாலதான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து காட்டணும் அப்படின்றதுக்காகவே வந்து எழுதி அந்த மாதிரியே வந்து படத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து அந்த காசின்ற கேரக்டர் வந்து பாலாஜி வந்து அவ்வளவு ஆட்டா வந்து செட் ஆயிருந்தாப்ல. ஸோ இப்படி இல்லாம இருப்பான் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி அளவுக்கு தோன்ற அளவுக்குலாம் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங்லேயே வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து எழுதியிருந்தாங்க. ஏன்னா அப்ப உண்மையிலேயே வந்து அந்த சம்பவத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி பேப்பர் நியூஸ் எல்லாம் வந்து படிக்கும் போது வந்து இப்படி எல்லாம் ஒருத்தர் இருந்திருக்கானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணாது. ஆனா இந்த படம் பார்த்த போல தோணும், இப்படி இருந்திருக்கான்ப்பா, அதனாலதான்ப்பா அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரைட்டிங்ல எழுதி அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு வந்து வாங்கியிருக்காங்க.
ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையான படம் தான். இப்ப பெண்கள் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒர்க் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் வேலை பாக்குறாங்க, எல்லா கையிலுமே வந்து போன் இருக்கு. அந்த போனெல்லாம் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரிலாம் பெண்கள் ஏமாறுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். மெயினா எல்லா பெண்களுமே வந்து இந்த படத்தை பாருங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இது வந்து ஒரு ஆபாச படமா இல்ல வந்து ஒரு சமூக படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆபாசம் இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சமுதாயத்துக்கு தேவையான அனைத்து கருத்துக்களுமே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஃபேமிலியோட எல்லாருமே போய் இந்த படத்தை பார்த்து வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 70 மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு அளவு தான் அந்த படம் வந்து இருக்கு. ஸோ நீங்க ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இந்த படம் வந்து மோசமான படம் அப்படின்ற மாதிரி எந்த மைண்ட் செட்டுக்கும் வராம தியேட்டர்ல போய் இந்த படத்தை கண்டிப்பா பார்த்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ஃபேமிலியோட போகலாமா வேணாமா அப்படின்ற கால் வந்து நீங்களே எடுத்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரியான அடுத்த ஒரு விமர்சனத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன்.